வெல்கம் பேக் டு அவர் சேனல் மனோ நஸ்ரியார். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 11ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 90 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 14 1 மார்க் இருக்குது. 1 மார்க் எப்போவுமே புக் பேக்கை வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாமே ஒன்று விடாமல் நல்லா படித்து எழுதி பாருங்கள். ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகும். காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது, குறுந்தொகை குறித்து நீங்கள் அறியும் செய்தியாது, படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை யாவை, புதுக்கவிதை விளக்கம் தருக. அதே மாதிரி மதிப்பு கூட்டு பொருள் என்றால் என்ன, சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை பற்றி ராச மாணிக்கலார் கூறும் கூற்று. அதே மாதிரி ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா கலைச்சொல்லாக்கம் தருக, மைக்ரேஷன், கல்ச்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2x4 8 எவையேனும் 2 விடை தருக. நூல் ஒன்றின் முகவரியில் இடம்பெற வேண்டுவனாக நன்னூல் இவற்றை குறிப்பிடுகிறது. காற்றின் ஆடும் புல் வீட்டுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடு யாது ஏன். தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்தி என்பதை விளக்குக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் இலக்கியங்களின் கல்வி குறித்து நீங்கள் அறிந்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3x4 12 இதில் பார்த்தீங்கன்னா வேற்றுமை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி மகள் நிலை உரைதல் துறையினை சான்று தந்து விளக்குக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் யாவை, ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக. கருத்து படத்தை புரிந்து கொண்டு பத்தியாக எழுதுக. நெக்ஸ்ட் வந்து கீழே இலக்கியம் நயம் பாராட்டல். அடுத்து 6 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் 3x6 18 கொடையில் சிறந்து விளங்க வள்ளுவம் கூறும் வழிகளை ஒப்பறிவாதல் அதிகாரம் வழி நிறுவுக. மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் என முறப்புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்துள்ளது. நீங்கள் மொழியினை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியினும் எழுத்து மொழியும் எவ்வாறு உணர்கிறீர்கள் என்பதை விவரிக்க. சுற்றுச்சூழலை வளப்படுத்துவது இயற்கை வேளாண்மை என்னும் தலைப்பில் மேடை பேச்சிற்கான உரையினை விளக்குக. யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து அறிந்தவற்றை தொகுத்தெழுதுக. பாரதியாரின் இதழாளர் முகம் குறித்து நீங்கள் அறிவனையாவை. மனப்பாட பாடல் கேட்டிருக்காங்க, நல்லா படித்து எழுதி பார்த்துக்கோங்க. இதான் 11ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.